101 தொகுதிகளில் போட்டி போட்டு கிட்டத்தட்ட 86 தொகுதிகளே பாஜக வென்றிருக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேசிய கட்சியான காங்கிரஸ் 6 தொகுதிகளில் வென்றிருக்கிறது. காங்கிரசுடைய இந்த வீழ்ச்சி தேசிய அளவிலான வீழ்ச்சியாக பார்க்க வேண்டிய அவசியமா இல்ல பீகார் மாநிலத்தில் மட்டும் அந்த வீழ்ச்சி ஏற்படுது? பீகார் மாநிலத்துக்கு மட்டும் காங்கிரஸ் கிடைச்ச வீழ்ச்சின்னு பார்க்க முடியாது. தேசிய அளவுல காங்கிரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வீழ்ச்சியா தான் பார்க்க வேண்டும். காங்கிரஸ் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய எண்ணிக்கையை ரொம்ப குறைச்சிடலாம். குறிப்பா இப்ப பீகார்ங்கிறது ஒரு இந்தி பேசக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலம். அந்த மாநிலத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இதெல்லாம் பெரிய தாக்கத்தை அந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநிலமாக பீகார். அந்த பீகாரில் இருக்கக்கூடிய தோல்வி என்பது பீகாருக்கு மட்டுமான தோல்வியை பார்க்க முடியாது. அது ஒட்டுமொத்தமா இந்த இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய தோல்வியாக தான் பார்க்க வேண்டும். அந்த வகையில பார்க்கும்போது இதை தவிர மற்ற இடங்களில் நீங்க காங்கிரஸ் இருக்காம பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கிடையாது. காங்கிரஸ் இருக்கிறது இப்ப கர்நாடகாவில் இருக்கிறது, அதிகபட்சமாக என்று கேரளாவில் இருக்கிறது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அது சார்ந்துதான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு.